ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. வெந்தயக்கீரை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை. இது வந்து வீட்டிலேயே வளர்த்தி எடுக்கலாம். பாருங்கள், மண்ணோடு இருக்குது. இதை வந்து நம்ம இலையை மட்டும் உருவி எடுத்துட்டு, இந்த வேரெல்லாம் போட வேணாம், இலையை மட்டும் நல்லா உருவி எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீனாக இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு அலசி விடுங்க. அப்படியே ஊறட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்படி செய்கிறப்ப வெந்தயக்கீரையில் இருக்க லைட்டான கசப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ நல்லா இதை வந்து இந்த மாதிரி கையில் நல்லா அலசி விட்டுட்டு அப்படியே ஊற விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுங்களும் நம்ம வந்து பன்னீர் ரெசிபிக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே நீங்கள் கொத்தமல்லி இலையோட தண்டை கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். அந்த நெய்யில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அலசி நான் அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு வெந்தயக்கீரையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த நெய் காஞ்சதும் அதில் வந்து பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா வந்து லைட்டாக வருங்க, இந்த மாதிரி பொரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெந்தயக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். நான் வாட்டர்லேருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு சின்ன வெந்தயக்கீரையை வந்து சின்னதாக நறுக்கி எடுத்துட்டேன். அதை நல்லா இப்போ நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயக்கீரை எவ்வளோ போட்டோம், இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதை தனியாக இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். வெந்தயக்கீரையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கலாம். நெய்லேயே நீங்கள் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ வந்து ஆயில் பாதி நெய் பாதி கலந்து செய்கிறேன். நெய் ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிட்டோம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் சீரகத்தை போட்டு பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இது நல்லா சீரகம் வந்து வெடிக்குது. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வந்து கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஒரு ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இது கூட வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா தூளும் போட்டு மசாலா தூள் போட்டதுக்கு பின்னாடி இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு நறுக்கி இதில் போட்டிருக்கேன். இது கூடயே ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்னதாக நறுக்கி இது கூட போட்டுக்கிட்டோம். இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பூண்டு வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சூடும் மாறாமல் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் நம்மளுக்கு. அதனால தான் சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுது இருக்குது இல்லைங்களா, தக்காளி பேஸ்ட்டு, அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். சுடுதண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா தான் இந்த தக்காளி பேஸ்ட்டை போடுறோம். இப்போ இது நல்லா வருங்க, வதங்கி வந்துடுச்சு. இந்த தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து சுடுதண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா வந்து சூடாக இருக்கும்போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அதுவும் கொதிச்சு வரக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி சுடுதண்ணி யூஸ் பண்ணி
செய்யுங்க. ரொம்பவே சீக்கிரமாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பச்சை வாசனையும் இருக்காது. இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதுலேயே நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கு பின்னாடி பாருங்கள், இங்கே வந்து நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி பருப்பு இருக்கும். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டும் இதாகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையில் இப்படி ஒரு ரிச்சான டிஷ் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயக்கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பட் இதில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்தயக்கீரையோட கசப்பு போகிறக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது வெந்தயக்கீரையோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு தொட்டு தின்னிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி வதங்கி தண்ணி லைட்டாக சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம். இது நல்லா பாருங்கள், இது கூடயும் நான் சுடுதண்ணி தான் ஆட் பண்ணுறேன். சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வரும். இதை சித்த நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஒரு திக்கான கிரேவியாட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவி பதத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். நூற்றம்பது கிராம் பன்னீரை நான் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கிற முந்திரி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தும் போது ரொம்பவே திக்கான ஒரு கிரேவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். இதுலேயே நம்ம க்ரீம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மில்க் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கலாம். இது மலாய் மேத்தி பன்னீர் மசாலா. ஸோ அதனால் இப்போ நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனதுக்கு பின்னாடி நான் பாலாடை இருக்குது இல்லைங்களா, அதாவது மில்க் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீமை அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஒன்றும் தப்பில்லை, நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். முந்திரியோட இது கார்னிஷே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட மலாய் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ கொஞ்சமாக மில்க் க்ரீம் ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரிச் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா தனியாக கூட சாப்பிட்டுக்குவாங்க. இதை லைட்டாக மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நல்ல கிரேவி வந்திருக்குது. இதை நல்லா ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.